பாருங்க, இந்த உலகத்தை குறித்து சில ஒரு 5 விதமான காரியத்தை சொல்லுகிறேன். இந்த உலகம் தேவனை வெறுக்கிறது. ஆமாவா இல்லையா? உலகம் என்ன பண்ணுது? தேவனை வெறுக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவையும் வெறுக்குது, அவர் சொன்ன வார்த்தைகளையும் வெறுக்குது. தேவனையும் வெறுக்கு, இயேசு கிறிஸ்துவும் வெறுக்கு, அவர் சொன்ன வார்த்தையும் வெறுக்கு. சரி, இயேசுவை பின்பற்றுகிறவர்களை என்ன பண்ணுது? இந்த உலகம் தள்ளி தான் வைக்கு. ஆமாவா இல்லையா? இயேசுவை நீங்க பின்பற்றி பாருங்களேன், நான் நிறைய சாட்சி சொல்ல முடியும். உலகத்தில் ஒரு கிராமத்தில் முரட்டாட்டமான ஒரு மனிதர் இருக்கிறாருன்னு வைங்களேன், ஒரு முரட்டாட்டமான மனிதர். அவரை பார்த்தாலே என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. அவரை பார்த்தாலே அந்த கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் பேசுறதுக்கு யோசிப்போம். இவன்கிட்ட போய் மனுஷன் பேசுவானா? இவன் நம்ம ஒன்று சொன்னால் நாளை பேசி நம்மளை தாலி அழுத்துருவான்னு என்ன பண்ணுவாங்க? நம்மளை வேலையை பார்க்க விட மாட்டான், நம்மளை உருப்பட விட மாட்டான்னு சொல்லி அவனை என்ன பண்ணுவாங்க? அவன் பக்கத்தில் போக மாட்டாங்க. ஏன்? அவன் யாரு? முரட்டாட்டம் பிடித்த மனிதன். இவன் பக்கத்திலே போகக்கூடாது. சின்ன பிள்ளைங்க அவங்கள பார்த்தா பயப்படுவாங்க. இப்படிலாம் இருக்கும் அந்த கிராமத்தில். இப்போ அந்த முரட்டாட்டமான மனிதனை இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் போய் சந்திக்கிறாருன்னு வைங்களேன். இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் போய் சந்திக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து சந்திக்கப்பட்டு முரட்டாட்டம் மாறி இப்போ ஒரு அன்புள்ள ஒரு மனிதனாய் மாறி விடுகிறார். எல்லாரையும் நேசிக்கிறாரு. இவரை வச்சு எந்த பிரச்சனையும் இல்லை கிராமத்தில் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவன் முன்னாடி பேசாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இவன் என்ன பண்ணிட்டான்? இயேசுக்கு பின்னாடி போறானா, இயேசுவை பின்பற்றுறானா. இவனை ஊரை விட்டு தள்ளி வைங்க, இவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைங்க, இவன்கிட்ட யாரும் பேசாதீங்க. முரட்டாட்டமாக இருந்த பொழுது ஒருத்தரும் பக்கத்தில் வரல. இயேசுவை பின்பற்றின பொழுதோ எல்லாரும் அவனை ஒதுக்குறாங்க. இதுதாங்க உலகம். இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க பாவம் செய்து கொண்டிருந்த பொழுது உங்களை வெறுக்கும். எதுக்கு வெறுக்கும் தெரியுமா? இவன் பாவம் செய்கிறானேன்னு. ரெண்டாவது இந்த உலகம் வெறுக்கும். ஏன் தெரியுமா? ஐயோ, இந்த பாவத்தை விட்டுட்டு நல்லவனா மாறிட்டானே. போயும் போயும் இந்த வெளிநாட்டு சாமிக்கு பின்னாடி, சத்தமா சொல்ல மாட்டேங்கல, எந்த சாமிக்கு பின்னாடி? வெளிநாட்டு சாமிக்கு பின்னாடி போயிட்டானே. உலகம் என்ன பண்ணும்? தேவனை வெறுத்ததை போல கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களையும் வெறுக்கும். ஒரு காலத்துல அவரு முரட்டாட்டம் பிடிச்சவர் நடந்து வந்தாருன்னா தலையை குனிஞ்சிட்டு போவாங்க. இப்போ அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் தலை குனிஞ்சு வருவார். இவங்க என்ன பண்ணுவாங்க? தலையை நெஞ்சை நிமிச்சிட்டு, உனக்கு இந்த கிராமத்தில் இடம் கிடையாது, நீ இந்த ஊரில் இருக்கிறதுக்கு லாக்கி கிடையாது. நான் இப்படியா சொல்லுகிறேன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை இந்த உலகம் வெறுக்கும். வேதத்தை போதிக்கிறவர்களை இந்த உலகம் வெறுக்கும். அல்லேலூயா. வேதத்தை போதிக்கிறவர் என்ன வேணா பேசுங்க, நல்லா கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், நீ அங்கே போவ இங்கே போவ, சுவிட்சர்லாந்து சுற்றி போவேன், ஸ்காட்லாந்தில் உனக்கு ஒரு பெரிய மேடை இருக்கு, அப்படிலாம் சொன்னால் என்ன இருக்கும்? நல்ல கைத்தொட்டு விசில் சத்தமும் எங்கே கேட்கும்? சபைக்குள்ளே கேட்கும். கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? நீ இந்த பாதையில் நடந்து போனாதாம்பா உனக்கு ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லட்டும், சத்தமும் இருக்காது, மூச்சு இருக்காது. பாஸ்டர் என்னையே தான் பேசுகிறார். கர்த்தருடைய வேதத்தை போதிக்கிறவர்கள் உலகத்தாரால் வெறுக்கப்படுவார்கள். இப்போ நான் எப்படி சொல்றேன்? என்னைய வெறுக்கிற, நான் ஆராதிக்கிற கர்த்தரை வெறுக்கிற, நான் பின்பற்றுகிற என்னுடைய என்னை முற்றிலுமாய் வெறுக்கிற காரியங்களை முதலாவது நான் வெறுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதுதான் சுமர்னா சபை. உலகத்தை வெறுக்கிற அனுபவம். என்னை வெறுக்குது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுவின் வசனத்தை போதிக்கிறதுனால, கடினமாய் கர்த்தருடைய வார்த்தையை நான் போதிக்கிறதுனால உலகம் என்னை வெறுக்கிறது. இப்படி சொல்றேன், நான் இந்த உலகத்தை வெறுக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என்னை வெறுக்கிற இந்த உலகத்தை நான் வெறுக்கிறேன். என்னை காயப்படுத்துகிற இந்த காரியங்களை முதலாவது நான் என்னை விட்டு தள்ளி வைக்கிறேன், அவரை என் பக்கத்தில் வைத்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இதுதான் சிமர்னா சபை. தன்னை வெறுக்கிறவர்களை, தன்னை நேசிக்காதவர்களை, தன்னிடத்தில் காயப்படுத்துகிறவர்களை பாருங்க. கிறிஸ்துவின் நிமித்தமாய் நான் பாடு அனுபவிக்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தை நீங்க நேசிக்கவே செய்யாதீங்க. நான் உலகம் என்று சொல்லுகிறது உலக காரியங்களை, நான் மனிதர்களை சொல்லவில்லை. மனிதரெல்லாம் வெறுத்திருங்கன்னு சொல்லல. உலக காரியங்கள், உலக இச்சைகள், உலகத்துக்குரிய பாவங்கள், அதற்கு உடன் போகாதிருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நல்லா கையை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா கவனிங்க. இந்த சிமிர்னா சபையில நான் சொன்னேன், யார் உலகத்தை ஜெயிப்பா? பாருங்க, இரண்டாவது மரணம்னா என்ன? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல்
20:12-15 வரை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். இரண்டாம் மரணம் சேதப்படுவது இல்லை என்று கர்த்தர் சிமிர்னா சபைக்கு சொல்லுகிறார். இந்த இரண்டாவது மரணம் என்பது என்ன? வாசிக்கலாம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது ஒரு புஸ்தகம் திறக்கப்படுகிறது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்படைந்தார்கள். வாசிக்கலாம். மரித்தோரை ஒப்புவித்தன, நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் எங்கே விழுந்தப்பட்டது? அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இது இரண்டாம் மரணம். எப்படியாய் சொல்லுகிறேன்? நாம் இரண்டாம் மரணத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலுக்கு பங்காளிகள் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?